ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்பாடியில் தாங்க இருக்கோம். நம்ம காட்பாடியில் இருந்து தாங்க நம்ம திருப்பதிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் காரில் தாங்க நம்ம திருப்பதிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். காட்பாடி டு திருப்பதியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களன்னா 101 கிலோமீட்டர்ஸுங்க. கிட்டத்தட்ட 2 hours ஜேர்னி தாங்க காட்பாடி டு திருப்பதிக்கு. நம்ம காட்பாடி சித்தூர் திருப்பதி நம்ம இந்த ரூட்டில் தாங்க நம்ம வந்து திருப்பதிக்கு போக போகிறோம். நம்ம வந்து ஈவினிங் 5:30க்கு காட்பாடியிலேருந்து கிளம்பி நைட்டு 8 o'clock வந்து நம்ம திருப்பதிக்கு போயிட்டோங்க. ஸோ கீழ் திருப்பதியிலேருந்து செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு திருமலா போகிறதுக்கு வந்து 1 hour ஆயிடுச்சுங்க. நம்ம கீழ் திருப்பதியில் 8 o'clock போனோங்க. செக்கிங் முடிஞ்சு திருமலா போகிறதுக்கு 9 o'clock ஆயிடுச்சுங்க. ஸோ கீழ் திருப்பதியிலேருந்து திருமலா போகிறதுக்கு வந்து 1 hour ஜேர்னி தாங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்ஸுங்க திருப்பதியிலேருந்து திருமலாக்கு. சப்போஸ் நீங்கள் பெங்களூர்லேருந்து திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் அந்த ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. பெங்களூர், கோலார், பழமநேரி, சித்தூர், காணிப்பாக்கம், திருப்பதி. பெங்களூர் டு திருப்பதியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 247ங்க. நீங்கள் வந்து பெங்களூர், கோலார், பழமநேரி, சித்தூர், காணிப்பாக்கம், திருப்பதி இந்த ரூட்டில் போகிறதா இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு 247 கிலோமீட்டர்ஸ். டோட்டல் ஜேர்னி ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 hours 15 minutes ஜேர்னி தாங்க. நீங்கள் பெங்களூரில் இருந்து இன்னொரு ரூட்லேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப லாங் கட்டு தாங்க. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், பெங்களூர், கிருஷ்ணகிரி, வேலூர், காட்பாடி, சித்தூர், திருப்பதி இந்த ரூட்டில் போகிறதா இருந்தால் 68 கிலோமீட்டர்ஸ் அதிகமாகுதுங்க. டோட்டலாக வந்து 315 கிலோமீட்டர்ஸுங்க. பெங்களூர், கிருஷ்ணகிரி, வேலூர், காட்பாடி, சித்தூர், திருப்பதி இந்த ரூட்டில் போகிறதா இருந்தால். அது மட்டும் இல்லாமல் ஜேர்னி ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 hours 30 minutes ஆகுதுங்க. நீங்கள் பெங்களூர்லேருந்து திருப்பதிக்கு போகிறதா இருந்தால் இந்த ரூட்டில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ரூட்டு அப்படின்னு சொன்னால் பெங்களூர், கோலார், பழமநேரி, சித்தூர், காணிப்பாக்கம், திருப்பதி இது தாங்க பெஸ்ட்டான ரூட்டு திருப்பதிக்கு வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 247 கிலோமீட்டர்ஸ் தான். 5 hours 30 minutes ஜேர்னி தாங்க. எல்லாமே கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் பெங்களூரில் இருந்து திருப்பதிக்கு போகிறதா இருந்தால் கோலார் ரூட்டில் போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு தாங்க. சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருந்து திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ரூட் வந்து கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட் தாங்க. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்து பெரியபாளையம், புத்தூர், ஊத்துக்கோட்டை, திருப்பதி நீங்கள் வந்து இந்த ரூட்டில் தாங்க நீங்கள் வந்து திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்டர்ஸுங்க. இந்த ரூட்டில் வந்து திருப்பதிக்கு போகிறதா இருந்தால் சென்னை, புத்தூர், பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, திருப்பதி இந்த ரூட்டில் போனீங்கன்னா 333 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஜேர்னி ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours 30 minutes ஜேர்னி தாங்க. சென்னையில் இருந்து இன்னொரு ரூட்டும் இருக்குங்க. பட் இது வந்து கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி தாங்க. சென்னை, திருவள்ளூர், திருத்தணி, புத்தூர், அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து ஊத்துக்கோட்டையில் தாங்க வந்து ஜாயின் ஆகுது. அங்கேருந்து திருப்பதி தாங்க. ஸோ இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 149 கிலோமீட்டர்ஸுங்க. கிட்டத்தட்ட 4 hours ஜேர்னி தாங்க. அது மட்டும் இல்லாமல் 16 கிலோமீட்டர்ஸ் வந்து அதிகம் தாங்க. நீங்கள் திருவள்ளூர், திருத்தணி, புத்தூர், ஊத்துக்கோட்டை, திருப்பதி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால். சென்னையிலேருந்து போகிறதுக்கான ரூட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சென்னையிலேருந்து திருப்பதிக்கு வேறு ரூட்லேயும் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. Past Shrewberry means to stay on National Highway 14. Continue. நம்ம சித்தூருக்கு வந்துட்டோங்க. நம்ம வந்து சிட்டிக்குள்ள போகாம சித்தூர் பைபாஸ்ல இருந்து நம்ம ரைட் கட் பண்ணி நம்ம திருப்பதி ரூட்டுக்கு தாங்க நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். நீங்க வந்து பெங்களூர்ல இருந்து திருப்பதிக்கு
வரதா இருந்தா ஸோ இதே பாயிண்ட் தாங்க. இங்க இருந்து நீங்க லெஃப்ட் கட் பண்ணி திருப்பதி ரூட்டுக்கு ஜாயின் பண்ண போறீங்க. பெங்களூர்ல இருந்து கோலார், பழமநேரியில இருந்து சித்தூர் பைபாஸ் இங்க இருந்து தாங்க நீங்க லெஃப்ட் கட் பண்ணி திருப்பதி ரூட்டுக்கு ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ நம்ம காட்பாடியில இருந்து வந்து சேம் சித்தூர் சிட்டிக்குள்ள போகாம பைபாஸ்ல வந்து ரைட்டு கட் பண்ணி நம்ம திருப்பதி ரூட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டோங்க. சேம் நீங்க பெங்களூர்ல இருந்து வரதா இருந்தாலும் இங்க இருந்து சேம் அதே ரூட்டு தாங்க திருப்பதிக்கு. ஸோ வந்து நீங்க சென்னையில இருந்து வரதா இருந்தா கம்ப்ளீட்டாவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தாங்க இருக்கு. ஸோ வேற கிட்ட வந்து தாங்க திருப்பதிக்கு கிட்ட வந்து தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ சென்னையில இருந்து வர்றது வந்து கம்ப்ளீட்டாவே டிஃப்ரெண்ட் தாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை எந்தெந்த ரூட்டில் போனால் நீங்கள் திருப்பதிக்கு ஈஸியாக போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள்.
நம்ம கதங்கி டோல் கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் இங்கேருந்து 39 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க திருப்பதிக்கு. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஜேர்னி தாங்க இங்கேருந்து திருப்பதிக்கு. ஸோ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. சின்ன பிரேக்கா காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்லயே அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. இன்னும் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஜேர்னி தாங்க இருக்கு திருப்பதிக்கு. In 600 meters, at Malavaram Circle, take the second exit onto Kanipaka. Take the next left onto Akrapalli Road. நம்ம திருப்பதிக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி நம்ம கீழ் திருப்பதிக்கு தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். திருப்பதியிலிருந்து திருமலாக்கு இன்னும் 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னும் 1 hour ஜேர்னி இருக்குங்க திருமலா போகிறதுக்கு. In 400 meters, turn left onto Mahila University Road. In 300 meters, at the roundabout, take the third exit onto Anantapur, Tirupati Highway, Balaji Colony Road. In
In 400 meters, turn left at NTR Circle onto Continue on Nalitri Road for 1 kilometer. స్ట్రైట్ కదా రేట్లా National Highway 71. நம்ம கீழ் திருப்பதிக்கு வந்துட்டோங்க. லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தாங்க லக்கேஜ் எல்லாமே வைக்கிறது. ஸோ நம்ம வந்து நடந்து போகிறதா இருந்தால் இங்கேருந்து ஸ்டெப்ஸ் இருக்குங்க லெஃப்ட் சைடில் நடந்து போகிறதுக்கு. நம்ம வந்து காரில் போகிறதுனால நம்ம யூ-டர்ன் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கோங்க. செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம திருமலாக்கு போக போகிறோங்க. நம்ம காரை ஓரமாக நிறுத்திட்டு அவங்க வந்து கார் எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரில் இருக்கிற பேக் எல்லாமே அங்கே ஸ்கேனிங்கில் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்கிங் எல்லாம் முடிஞ்சு நம்ம திருமலாக்கு கிளம்ப வேண்டியதாங்க. செக்கிங் எல்லாம் முடிச்சு நம்ம கிளம்பிட்டோங்க. ஸோ நான் இங்கே வந்து மோஸ்ட்டாக அதிகமாக எடுத்திருக்க மாட்டேன் வீடியோஸ், கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.